நண்பர்களுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்பு. நேற்றைய தினமே பட்டதாரி ஆசிரியர்களுக்கான வேக்கன்சி கூடுவதற்கான அந்த தகவல்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதை தொடர்பாக உடனே பதிவு போட முடியலை. காரணம் என்னென்னா, இங்கே திருவிழாக்கள்லாம் நடக்கிறதுனால அந்த சவுண்டில் நம்மளால் பதிவு போட முடியலை. சரி, ஓகே. இருந்தாலும் இன்றைக்கி என்னென்னா, இப்போ அதே பட்டதாரி ஆசிரியர்களுக்கு மற்றும் பிஆர்டி தேர்வு எழுதுனாங்க இல்லையா, உங்களுக்கு இப்போ ரிசல்ட்டு வெளியே வந்திருக்குது. இதுதாங்க இன்றைக்கி உள்ள ஒரு முக்கியமான ஒரு நியூஸு. இதில் பார்த்திங்கன்னா 25/10/2023 இந்த தேர்வுக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டு அது 41,845 பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. அதில் 40,136 பேர் தேர்வு எழுதியிருந்தாங்க. சரிங்களா? இதற்கான ஆட்சேபனையெல்லாம் தெரிவிக்கப்பட்டு, அதாவது 25/2/2024 வரைக்கும் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆட்சேபனையெல்லாம் தெரிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 9 பாடங்களுக்கு 619 கேள்விகளுக்கு எதிராக 41,386 பேர் விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 6/3/2024 முதல் 25/4/2024 வரை இதெல்லாம் ஆய்வு செய்து ஓஎம்ஆர் ஷீட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த இப்போ ஒரு முறையான ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க. இதுதான் உறவுகளே. இப்போ நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கனாலே அதற்கு தகுந்த தகவல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், 9 தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, நிலவியல் 9 பாடத்திற்கான ஏ விசைக்காக பார்த்திங்கன்னா ஆட்சேபனை இது தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பொதுவான தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வரலாறு, நிலவியல் இப்படியாக இதற்கு ரிசல்ட் இப்போ வெளியிடப்பட்டிருக்குது. இதில் ஏ பகுதிக்கு பி பகுதிக்குன்னு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இதில் மதிப்பீட்டுக்கு பரிசீலிக்கப்படாத விண்ணப்பதாரர் பட்டியலும் இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதில் அதற்கான லிஸ்ட் இந்த கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரோல் நம்பரு, அவங்களுடைய கொஷின்ஸு, எந்தெந்த கொஷினுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சரியாக ஆட்சேபனை இதுக்கு கொடுக்கப்பட்டதில் அதை சரி பண்ணி என்னென்ன சேஞ்ச் இருக்கோ அந்த சேஞ்சை கொடுத்துட்டு, சேஞ்ச் இல்லைன்னா நோ சேஞ்ச் அப்படிங்கிறதையும் இதில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதுக்கு தமிழ், இங்கிலீஷு, மேத்தமெட்டிக்ஸ், ஜியாகிரபி இந்த 4 இதுக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் முடிவு பார்க்கணும் அப்படின்னா ஏ பேட்டனுக்கு இப்போ பாருங்கள், மேக்ஸிமம் மார்க் 50 மார்க்கு. மார்க்கின் பார்ட் ஏ அது ரோல் நம்பர் படி எக்ஸம்ட்ட எவ்வளவு மதிப்பெண் அப்படிங்கிறது எல்லா மதிப்பெண்ணும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். உங்களுடைய ரோல் நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்படி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 787 பேஜ் இருக்குது. சரிங்களா? 787 பேஜ்லையும் உங்களுக்கான நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சில இதுக்கு எக்ஸம்டன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் நீங்கள் தகவல் பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்த மதிப்பெண் என்ன, உங்கள் ரோல் நம்பர் என்ன, உங்கள் மதிப்பெண் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா உறவுகளே? பார்ட் ஏக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பார்ட் பிக்கு அதுக்கான முடிவு. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மதிப்பீட்டிற்கு பரிசீலிக்கப்படாத விண்ணப்பதாரர் பட்டியல். அது யார் யார் பரிசீலிக்கப்படலை, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவுபட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதையும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதாங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விடயம். அதற்கு ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்தடுத்து ப்ராசஸ் என்னென்ன, எப்பப்போ அந்த ப்ராசஸ் நடக்கும், எவ்வளவு உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படியெல்லாம் இருக்குது, இந்த தகவலெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பிஜிடிஆர்பிக்கு எப்படியெல்லாம் நம்ம தகவல் கொடுத்தோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதே போல் இந்த யூஜிடிஆர்பிக்கும் நம்ம உங்களுக்கான தகவலை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.